அன்புக்குரியவர்களே, நாம் வாழும் இந்த உலகில் ஒரு மனிதனின் அடையாளம் என்பது அவன் செய்யும் வேலை அல்லது அவனது வெற்றி, அவனிடமுள்ள சொத்து மதிப்பு இவற்றை மையப்படுத்தியதாக இருக்கிறது. அதேபோன்று உலகம் கடவுள் என்னும் அடையாளத்தை தொலைக்க வேண்டும் என்று விரும்புகிறது. ஆகவே தான் யோவான் இன்றைய முதல் வாசகத்தில் கூறுகிறார், நம் ஒவ்வொருவரின் முதன்மையான அடையாளம் என்பது நாம் கடவுளின் பிள்ளைகள். காரணம், இந்த அடையாளம் ஒருபோதும் தொலைந்து போகாது. இந்த அடையாளம் நிலைத்து நிற்கும் அடையாளம். மற்ற அடையாளங்களை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒரு பணியிலிருந்து ஒருவர் ஓய்வு பெறுகிறார். ஓய்வு பெற்ற பிறகு அந்த அடையாளம் அவர்களிடமிருந்து தொலைந்து போகிறது. குறிப்பாக எடுத்துக்காட்டுக்கு ஆசிரியர் என்று சொன்னால், ஆசிரியர் என்ற மதிப்பு அவர் வேலை செய்கின்ற வரை இருக்கிறது. அதன் பின்பு அவரை பார்க்கிறவர்கள் அவருக்கு ஆசிரியர் என்ற மரியாதை கொடுக்கின்றார்கள். ஆனால் அந்த அடையாளம் அந்த மனிதருக்கு போதுமானதாக இல்லை. ஆகவே அவர் வேறொரு அடையாளத்தை தன்னுடைய ஓய்வுக்கு பிறகு தேட முற்படுகின்றார். இதைத்தான் ஆங்கிலத்தில் ஐடென்டிட்டி கிரைசிஸ் என்று சொல்லுகின்றோம். அதாவது அடையாளத்தை தேடிக்கொண்டே இருக்கின்றோம். ஏதாவது ஒரு அடையாளம் நமக்கென்று நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று முற்படுகிறோம். காரணம், இந்த உலகில் உள்ள அடையாளங்கள் நிரந்தரம் அல்ல. ஆக இறைவன் கொடுத்த அந்த அடையாளம், நான் அவரது பிள்ளை என்ற அடையாளம் என்பது நிரந்தரம். அதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும் என்பதுதான். தன் பிள்ளைகளோடு இறைவன் உறவை ஏற்படுத்துகின்றார். காரணம், பாவத்தினால் மனிதன் காயப்பட்டிருக்கின்றான். இந்த காயங்கள் மனிதன் உடலில் நோய்களாக வெளிப்படுகின்றன. இந்த காயங்கள் உறவில் விரிசலை ஏற்படுத்துகின்றன. இந்த காயங்கள் அன்பு செலுத்துவதற்கு பதிலாக உறவுகளை உடைக்கின்ற வேலையை செய்கின்றன. இந்த நேரத்தில் தான் யோவான் கூறுகிறார், தூய ஆவியை நீங்கள் உங்களுக்குள் அனுமதியுங்கள். முதலில் தூய ஆவி என்று ஒருவர் இருக்கிறார் என்று நம்புங்கள். அந்த தூய ஆவியார் கிறிஸ்துவின் ஒளியை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுவார், காயங்களை குணப்படுத்துவார், இருளை விரட்டுவார். இந்த கிறிஸ்துவை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தூய திருமுழுக்கு யோவான் மக்களுக்கு வெளிப்படுத்த முயற்சிக்கின்றார். அவர் கூறுகிறார், இயேசு எனக்கு முன்பே இருந்தார். அவரே முதலும் முடிவும், ஆதியும் அந்தமும். அவர் உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று கூறுகிறார். காரணம், திருமுழுக்கு யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். தண்ணீரால் திருமுழுக்கு என்பது பாவத்திலிருந்து விடுதலை அடைய பயன்படுத்தப்பட்ட ஒரு அடையாளம். ஆனால் தூய ஆவியால் திருமுழுக்கு என்பது நாம் கடவுளின் பிள்ளைகளாக்கப்படும் வரம். ஆக நாம் அனைவருமே திருமுழுக்கை பெற்று கடவுளின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றோம், அல்லது கடவுளின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். நாம் அனைவரும் இந்த திருமுழுக்கை பெற்றிருக்கின்றோம், கடவுள் பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே கடவுளின் பிள்ளைகள் போல் நாம் வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இறைவன் உங்களை இந்த நாள் சிறப்பாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.